ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல விஷால் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான படம் தான் மார்க் ஆண்டனி. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக அமைஞ்சது. படமுமே வேற லெவல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஆகையாலதான் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அதிர்சார இயக்கும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். விஷால் அவர்களுமே பல தோல்வி படங்களுக்கு பிறகு இந்த படத்தை வெற்றியாக கருதி அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகியுமே நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் தற்போது இயக்கம் நடிப்பு அப்படின்னு ரெண்டுத்திலுமே உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் மகுடம். சோ இந்த படத்துடைய வேலைகள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. சமீபத்துல தான் படத்துடைய அனைத்து காட்சிகளுமே படமாக்கப்பட்டதாக படக்குழு தரப்புல இருந்து ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது விஷால் அவர்களுடைய திருமணம் பற்றி தான் முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இவருக்கும் நடிகை சாய் தன்ஷிகாவிற்குமே நிச்சயதார்த்தம் முடிந்தது. அதனடுத்து திருமண அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே மிகவும் ஆவலுடன் காத்திருந்தாங்க. ஒரு சில மாதங்கள் ஆகியுமே இன்னமும் அதற்கான அறிவிப்பு வெளியாகல. சோ தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கா. நடிகர் சங்க கட்டிடத்துல இவங்களுடைய திருமணம் பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் பிப்ரவரியில நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்காக பலருக்குமே அழைப்புமே விடுக்க போறாங்களா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.